சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வணக்கம் நண்பர்களே, நமது தமிழ் டாஸ் 11 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, நண்பர் நமது அண்ணன் நண்பனோட சொல்லலாம், விஜய் அவர்கள் கட்சி கொடியை வந்து வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டு களப்பணியாற்றக்கெல்லாம் வந்திருக்காரு. படம் கிடம்லாம் ஒரு மாதிரியாக ஓரங்கட்டி வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கார். ஆமாம், அப்புறம் பார்த்துக்குருவோம். முதல்ல வந்து நாட்டை வந்து காப்பாற்றணும், வேறு வழியே இல்லை. ஆமாம், நாட்டை கண்டிப்பாக காப்பாற்றினா தான் மக்கள் வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு வந்துட்டார். இப்போ கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரி, எல்லாரும் தெரியும், எல்லா கொடியும் வந்திருக்கு. கருப்பு சிவப்பு கொடி, கருப்பு சிவப்பு வெள்ளை கொடி, பச்சை சிவப்பு கொடி, இந்த மாதிரி நிறைய கொடிகள் வந்திருக்கு. இவரும் கொடியை விட்டுருக்காரு. இப்போ இந்த கொடியில் வந்து யாரை வந்து என்ன மென்ஷன் பண்ண வர்றாரு, இது என்ன நம்மளுக்கு வந்து புரியாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இதுதான். ஆமாம், நாட்டை வந்து கையில் எடுக்கணும், அரசியல் களத்துக்கு குதிக்கணும், ரைட். அதுக்கு முன்னால் ஒரு சிம்பிளாக டக்குன்னு சொல்லி முடிச்சுருவோம். அவங்க ஒன்றா இருந்தாங்க. அதுக்கடுத்து ஐயா எம்ஜிஆர், அதுக்கடுத்து ஐயா கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயாவுக்கு முன்னால் கலைஞர் ஐயா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ஓபிஎஸ் இந்த மாதிரிலாம். வியாபாரமெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ வேணா வா, வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டு இல்ல, இதுக்குதான் உங்கள்ட்ட வாயை கொடுக்க விடுவாங்கிறது. ஏன் வரவே மாட்டியாக்கு நீ? பீடா குடுறா இந்த மாதிரி இருக்க சூழ்நிலை. அப்புறம் அதுக்கு கீழ் மட்டத்தில் உள்ளவங்க நம்மளோட எல்லாம் போற்றக்கூடிய நம்ம விஜயருடைய அண்ணனாக செந்தூரபாண்டி படத்தில் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அதை நினைக்கிறேன், நான் சரியாக ஞாபகம் இல்லை. ஆமாம், அவர் அண்ணன் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அவர் மாதிரி ஒரு பெரிய நல்ல ஒரு அரசியல் தலைவர். நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, யாரையும் அப்படிங்கிற ஒரு பாணியில் உள்ளது. ஆமாம், பேறுபட்ட ஒரு புனிதமான மனிதன்கிற காட்டிலும் ஒரு புனிதமான மனிதன் எனக்கு தெரிஞ்சு. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், எந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல. இது உங்கள்கிட்ட நான் திருப்பி தெரிவித்து கொள்கிறேன். ஆமாம், இப்போ வந்திருக்காரு. இப்போ வந்தவர் கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு. இப்போ களப்பணி ஆட்டணும். இப்போ கூட ப்ளஸ் பாயிண்ட், இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு. ஆமாம், தம்பி நண்பர் விஜய் அவர்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு தெரியுமா? ரசிகர்கள் பாலாபிஷேகம், பன்னீராபிஷேகம், பொங்கலுங்கெல்லாம் வச்சு தேங்காய்கள்லாம் உடச்சி காலி பண்ணி போடுவாங்க படங்கடம்லாம் ரிலீஸ் ஆகும்போது. ஆமாம், அது ஒரு மைண்டில் இருக்கவருக்கு. அதுக்கப்புறம் திரைப்பட துறையில் இருக்கவங்க, திரைப்பட சங்கம், தலைக்கூட நடிகர்கள், கலைஞர்கள், அதை விட்டால் உறவினர்கள், நண்பர்கள், சுற்றமும் நட்பும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. அதுபோக அவர்கிட்ட வந்து உழைச்சி சம்பாதிச்ச பேங்க் பேலன்ஸு இருக்குது, கொடுத்து உதவும் ஆள் இருக்குது. இதை மட்டுமே நம்பி, இது பூரா ப்ளஸ்ஸு, இதை வந்துடுவார். இதெல்லாம் வந்து பண்ணி போராடி எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கார். இவர் வந்து நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் வந்திருக்காரு, படக்குன்னு வந்துட்டார். இனிமேல் வந்து இவருக்கு திரைக்கு பின்னால் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. திரைக்கு பின்னால் கேமராவில் நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிட்டார். இனிமேல் அவர் திரைக்கு முன்னால் வந்துட்டார், மக்கள்கிட்ட வந்துட்டார். சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும், சில விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். என்னுடைய விருப்பம். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க. யாராது உள்ள வேண்டா கத்துறது? இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க, அறிவு கட்ட வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டேன். இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க. பல பேருடைய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் இவர் வந்து நேரிட்டு சமாளித்து ஒரு போர் மாதிரி தான். இவர் வந்து நிறைய படங்களில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அது திரைக்கு பின்னால். இப்போ வந்து திரைக்கு முன்னால் வந்து இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். வந்தாச்சு, எங்கள் அப்பன் குருதுக்குள்ளே இல்லைங்கிற கதை இல்லை, வெளியில் உடச்சிக்கிட்டு வந்தாச்சு, கொடியை அறிமுகப்படுத்தியாச்சு. இன்னைக்கு களப்பணி ஆட்டணும்.
ஆற்றணும்னால் இவருக்கு இருக்க ப்ளஸ்ஸு பூரா அந்த பக்கம் ரசிகர்கள் அந்த மாதிரி இருக்குங்க. இவருக்கு இருக்க மைனஸை பூரா இந்த பக்கம் ஒரு பக்கம். என்ன மைனஸ் இருக்கு? இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரில் ஒருத்தருடைய ஓட்டு ரசிகராக இருப்பார். பாலாபிஷேகம் அபிஷேகம் பண்ணுவார், செய்வார். அந்த ஒருத்தர் ஓட்டு போடுவாரா இல்லை அந்த 5 பேர் ஓட்டு சேர்ந்து விழுகுமா அவருக்கு? உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்ன அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3ஆவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தாராளமா குத்துனே. இந்த கேள்வி வரப்பேன் செய்யும். இதே மாதிரிகள் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ அனைத்து தரப்பு பேரும், ஏன் நான் உள்பட, என் மகன் உள்பட விஜய் மாமா பாடுறா அப்படின்னாட்டே அந்த மெர்சல் பட்டு போட்டவொன்னே இட்லி சாப்பிட்றாரு. இதை பார்த்தவொன்னே தான் ஹோம்ஒர்க் பண்ணுறாரு என் பையன் உள்பட. இந்த மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைகள், கோடிக்கணக்கான குழந்தைகள் விஜய் அங்கிள், விஜய் மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த எல்லாருமே எல்லார் வீட்லையும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமா, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மையை சொல்றா? என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். பட் ஓட்டா மாறுமா? ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? அதே மாதிரி இவர் ரசிகர்கள் எல்லா கட்சியிலையும் ரசிகராக இருப்பாங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள இருக்க ஒரு மில்க் மாதிரி கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள இருக்கு. அப்படியே பொருள் பூரா ஒரே இடத்துல இப்போ பிரிஞ்சு எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? பாத்திரம் ஒரே பாத்திரமா இருக்கு, அதை உடஞ்சி அந்தந்த பக்கம் அந்தந்த பக்கம் போகும். இதுதான் கண்ணாடிங்கிறது. கண்ணாடி பூண்டு அது வந்து அப்படிலாம் ஒட்டிட முடியாது. இந்த மாதிரி விமர்சனத்துக்கெல்லாம் வந்து ஆளாகணும். 2வது என்னென்ன அப்படின்னா, இப்போ அந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, விழுகுமா விழுகாதா, ஓட்டாகுமா? நீங்கள் வரணும், வந்து உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், ஊர் சுற்றுப்பயணம் போகணும், எதிர்த்து தான் போராடணும். இப்போ என்ன மாதிரி நானும் தான் அந்த யூடியூப்பில் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியல, மனசில் உள்ளதை சொல்கிறேன். நீங்களும் வாங்க, நாங்களும் வாரோம். உங்களுக்கு எப்படி உரிமை இருக்குது, எனக்கும் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு எப்படி எலெக்ஷனில் வந்து இருக்கணும், பண்ணணும், மக்களுக்கு பணியாற்றணும் நினைக்கல, அதே மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்புணர்ச்சி ஒரு இந்திய மகனாக, தமிழ் குடிமகனாக எனக்கு இருக்குது. ஆமாம், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வந்து சங்கடப்படலாம் கூடாது. எந்த சங்கடப்பட்டு என்ன பண்ணுறது? வந்தாச்சே, மதை உடச்சிக்கிட்டு வெளியில் கள்ளத்தில் இறங்கிட்டோம்ல, குதிச்சிட்டோம்ல. நீ வந்து மல்லு கட்டி போராடி காலை அடக்கிறதும் பண்ணுறதும் இன்னும் மேலே இருக்குது. அதனால் வாங்க, வந்து கடுமையாக செயல்படுங்க, ஓடுங்க, உழைங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காமிங்க. இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த மைனஸை சொன்னாங்கல்ல, அதில் இன்னும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது எப்படி இன்னும் சொல்றேன்னு தெரில. அம்மையார் ஜெயலலிதா அம்மா, ஐயா கலைஞர் ஐயா அவர்கள், ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள், ஆமாம், அதே மாதிரி அதுக்கு பின்னால் வந்த தலைவர்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வரை தொண்டத்தண்ணி போக கத்தின்னு கதறிட்டார், குத்தி குமாரி என்னென்னமோ பாடாப்பட்டுட்டார். பாவம் எங்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாரு, வர்றாரு போகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட திரைப்பட நடிகராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீமான் அண்ணனை. அவருடைய ஸ்பீச்செல்லாம் நான் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். ஓட்டா மாறும்னா இல்லை. ஐயா மாபெரும் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க, ஜனதா தளம்ங்கிற மாதிரி ஒரு கட்சி நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. அவங்களெல்லாம் நின்று பிடிக்க முடியலை. இப்போ இவங்களெல்லாம் பண்ணாத ஒரு சிறப்பை கொண்டாந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சி தானே இப்போ வந்திருக்கீங்க. கடுமையாக பண்ணுங்க. டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. டே கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. குடு 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 குடு. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலே டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா.
நீங்க செய்ய போற அரசியலுடைய மகத்துவம் மற்றவங்களுக்கு தெரியும். அரசியலினுடைய நுணுக்கங்களை கொண்டாங்க. நீ படிச்சிருக்கிய, நல்லா பச்சையை போல் லயோலா கல்வியில் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிய, எவ்வளவோ பேரோட பழகிருக்கிய. வாங்க, உங்களுடைய திறமையை காமிங்க. ஆமாம், இந்த கம்யூனிட்டி ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. உள்கட்டமைப்பு, மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, கிராமம், போக்குவரத்து அமைப்பு அப்படின்னு நிறைய இருக்கு. இதுகளெல்லாம் நீங்கள் முதல்ல கட்டமைக்கணும். அப்படியே கண்ணாடி குழுவை மாதிரி வச்சுக்கிறணும். எக்காரணத்தை கொண்டும் இவங்க அங்கே உள்ளவங்க, இவங்க இங்கே உள்ளவங்கிறது நமக்கு சமத்துவமாக வந்துடணும். யாரையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. வேறு வழியே இல்லை. நீங்கள் அதில் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய கட்டமைப்பே ஜாதியின் அடிப்படையில் அப்படி கொத்து கொத்தா இருக்கும். அதுகளை பூரா நீங்கள் சேகரிக்கணும். உங்களுடைய மெஸ்மரிசம் பண்ணி நீங்கள் கொண்டாந்து கலப்பண்ணி ஆற்றுனா உங்களால் வெல்ல முடியும். நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். காவேரி இருக்கே, காவேரி எது அந்த மகளிர் அணி செயலாளரா? அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, வயசு 45. உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது. அது ஒரு சரியான பிசின. ஆனால் முதல்ல கலப்பணி ஆற்றணும். ஒரு தர்ம புண்ணியவன் ஐயா விஜயகாந்த் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது பாருங்களேன், எவ்வளோ ஒரு மனுஷன், எப்படி ஒரு கோபத்தை அடக்க தெரியாத மனுஷனாக வந்துட்டார். ஆமாம், அவருடைய உண்மை முகம், அவருடைய கோபம் தானே ஒழிய மற்றபடி அவர் தவறான மனிதனே அல்ல. எனக்கு தெரிஞ்சு மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல புனிதமான மனுஷன். அரசியல் வருகைக்கு ரொம்ப நன்றி. சினங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும். உள்ள போ. அதுக்கு மேல உங்க இஷ்டம். நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன டச் பண்ணி பேசுற வேலைக்கு புதுசா? என்னுடைய விஜய் நண்பர் அவர்களே, நீங்கள் வாங்க, களப்பணியாற்றுங்க. ஆனால் சில விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் உள்கட்சிக்குள் நிறைய வரும். இப்போ மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், வண்டுமுருகனுங்கிற கதையெல்லாம் நிறைய வரும். அதுகளெல்லாம் நீங்கள் சேகரித்து பண்ணி இதுகளில் எப்படி நீங்கள் பண்ண புரியல. நம்ம நாட்டுக்கு படம் வேறு, அதை படம் துணை வாழ்க்கை வரலாறு வேறு. மெர்சலில் வருவி அப்படியே வந்தோன்னே கட்டிகள்லாம் இங்கே ஓடுவாங்க. இங்கே இது அது கிடையாது. இது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு. கலப்புனி ஆற்றியே ஆகணும். ஆமாம், இப்போ ஐயா இருந்தாக, கலைஞர் ஐயா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு. எழுத்துலேயும் வாக்குலையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. திரைப்படத்துறையில் இப்போ நீங்கள் திரைப்படத்துறையிலேருந்து வந்திருக்கீங்க. திரைப்படத்துறையிலேருந்து வந்தவங்க தான் மேக்ஸிமம் 99%. அறிஞர் அண்ணா ஐயாலாம் எப்படி நடித்தாலாம் என்னன்னு தெரியலை, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கலைஞர் ஐயா அவர்கள் கதை வசனம் எழுதினாங்க. அம்மையார சினிமாவில் நடிச்சிருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அடைய மக்கள் திலகம்னு பேர் வாங்கினாங்க. இந்த மாதிரி விஜயகாந்த் ஐயா, சீமான் அண்ணே, இவரெல்லாம் திரைப்பட இதுலேருந்து வந்தவங்க தான். நீங்களும் அவங்களுக்குள்ளேருந்து பழகிட்டேன். அந்த இடத்துல அந்த மகத்துவத்துலேருந்து வர்றீங்க. உங்களுக்கு நன்கு தெரியும். இது ஒரு பெரிய போராட்ட களத்தில் இறங்கிட்டீங்க. விமர்சனங்களை ஓரங்கட்டி விட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்க. அதே மாதிரி 2 யானையை கொண்டாந்து அப்படி நிப்பாட்டிருக்க வைக்கல கொடியில். அது எதை குறிக்குதுன்னு தெரியல. ஆனால் 2 பெரிய யானை. இங்கே ஒரு யானை இருக்குது, இங்கே ஒரு யானை இருக்குது. இப்படி அப்படி நிற்குது. இடையில் பச்சையை வேற கொடுத்துருக்கிய, ரொம்ப சந்தோஷம். மஞ்சளை கொடுத்துருக்கிய. எனக்கு எல்லாம் பார்த்தா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றையும் சேர்த்து கொண்டாந்து நல்லா செட் பண்ணி வச்சிருக்கீங்க. வாகை பூவை வச்சிருக்கீங்க பற்றியெல்லாம். வாகை மன்னருக்கு சூடக்கூடிய பூ. வாகை சூடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, வரலாற்று இல்லைங்களா. அருமையாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த இது ரொம்ப சந்தோஷமாகவும் பிடிச்சிருக்கு. நீங்கள் விரைவில் களப்பணியாற்றணும். எல்லாருக்கும் சிறப்பான பணியாற்றணும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மென்மேலும் வளர எங்களை மாதிரி மக்கள், உங்களுடைய ரசிகர்களுக்காகவும் உங்களுடைய மக்களாகவும் கேட்டுக்கிறோம். உங்களுடைய அரசியல் பணி சிறக்க நன்றி, வாழ்த்துக்கள்.